வாங்க விடுகதையை பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மஞ்சள் நிற கோள வடிவ பந்து பிழிந்து பார்த்தால் புளிப்புச் சாறு தரும். அது என்ன? எலுமிச்சம் பழம். மண்ணுக்குள் மறைந்திருப்பான், மங்களகரமான சமையலுக்கு உதவுவான், காய்ந்தால் தன் பெயரையே மாற்றி சுக்கு என்பான். அவன் யார்? இஞ்சி. கல் போன்ற வீடு, காலும் கையும் நீட்டி நடப்பான், ஆபத்து வந்தால் வீட்டுக்குள் ஒளிந்து கொள்வான். அவன் யார்? ஆமை. வெளியிலே பச்சை வயல், உள்ளே சிவப்பு மெத்தை, மெத்தையின் நடுவே கருப்பு முத்துக்கள். அது என்ன? உடம்பெல்லாம் மேடு பள்ளம், சுவையோ கசப்பு, ஆனால் உடம்பிற்கு மிகவும் நல்லது. அது என்ன? பாகற்காய். நெருப்பு இருக்கும் இடத்தில் பிறப்பான், நீல வானத்தில் மறைவான். அவன் யார்? கட்டுக்கட்டாய் உடம்பு இருக்கும், ஆனால் எலும்பு இருக்காது. இனிப்பாய் பேசுவான், ஆனால் மனிதன் அல்ல. அவன் யார்? கரும்பு. சுட்டாலும் சுவை தராத பலகாரம், வீடு கட்ட உதவும் பலகாரம். அது என்ன? செங்கல். நெய் குடிக்கும், எண்ணெய் குடிக்கும், ஆனால் நீர் குடித்தால் செத்து போகும். அது என்ன? தீபம். மரத்தின் உச்சியில் தொங்குவான், கல்லடி பட்டாலும் இனிப்பை தருவான். அவன் யார்? மாம்பழம். பூட்டாத பெட்டிக்குள் பூட்டின முத்துக்கள். அது என்ன? முத்துச்சிப்பி. கல்லை மிதிப்பான், முல்லை மிதிப்பான், ஆனால் சாணத்தை கண்டால் ஓரமாக ஒதுங்குவான். அவன் யார்? மண்ணில் பிறந்து நெருப்பில் குளித்து குளிர்ந்த நீரை கொடுப்பான். அவன் யார்? மண்பானை. இன்ஜினியரிங் படிக்காத நெசவாளி, நூல் இல்லாமல் வலை பின்னுவான். அவன் யார்? சிலந்தி. பச்சை செடிக்குள் பவள மொட்டுக்கள், பூத்து குலுங்கினால் வாசம் தரும் வெள்ளை முத்துக்கள். அது என்ன?
for watching.